بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقصص القصص لعلهم يتفكرون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. கணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை போற்றுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரது அருமை வருகை பெற்ற நல்லடியாருடைய அவசியமே நம்மையும் சேர்த்து நல்லுள்ளானார். ஆமீன். உலகம் முழுவதை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணவாசனை உள்ளுக்கு பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை புரளாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று விலகிக் கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே நம்மவர்களுடைய தேவைகள், நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள், பிள்ளைகள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளையும் ரப்புல் ஆலமீன் முறைப்படுத்திக் கொள்வானாக. ஆமீன். வாழக்கூடிய காலம் சிறகாலம். காலகட்டத்தில் நோய்நொடி இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் மக்களுக்கு குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மளுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துடுவானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நல்வாக்கியங்களை எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையுடைய அனைத்து நல்வாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்துடுவாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் எல்லாம் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறோம். இந்த ஜும்மாவுடைய தினத்திலே என்னென்ன விஷயங்களை பேசப்படுகின்றதோ, கேட்கப்படுகின்றதோ, பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு தோல்வியை நம்மளால் தந்த புரிவானாக. நாம் கணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே மக்களுக்கு வரலாறுகளை சொல்லுமாறு உத்தரவிடுகிறார். ஃபக்குஸுஸில் கஸஸ, வரலாறுகள், நபியே அவர்களுக்கு வரலாறுகளை நீங்கள் சொல்லி காட்டுங்கள். லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்திப்பவர்களாக ஆகுவதற்கு என்று குர்ஆன் சொல்லுகின்றது. எந்த சமூகம் சொந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றதோ அந்த சமூகம் வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுகின்றது. ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு பெருமக்களே கடந்த காலத்தின் வரலாறுகள் என்பது நிச்சயமாக தெரிய வேண்டும். நிகழ்காலத்தின் நிதர்சனங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் தெரிய வேண்டும். வருங்காலத்தில் அதற்குள்ள விவேகங்கள் என்ன, எப்படி அதை வகுக்க வேண்டும் என்பதையும்
தெரிந்து கொள்ள வேண்டும். இது தெரியாத சமுதாயம் நிச்சயமாக வெற்றி கொள்ள முடியாத ஒரு சமுதாயமாகத்தான் இருக்க முடியும் என்பதை நம்முடைய மார்க்கம் சொல்லி காண்பிக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது வருடம் முழுவதும் நம்முடைய இந்திய தேசத்தில் ஆகஸ்ட் 15 என்று சொன்னால் சுதந்திர தினம் என்பதாக கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி நாம் பார்க்கும் சமயத்தில் வரக்கூடிய வாரங்களில் நம்முடைய தேசம் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக தயார் நிலையிலே இருந்து கொண்டிருப்பதை, அதற்குள்ள முன்னேற்பாடுகள் செய்து கொண்டிருப்பதை நாம் எல்லாம் பார்த்தும் கேள்விப்பட்டும் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த சுதந்திர தினத்தின் வரலாறுகள் என்ன என்பதை குறிப்பாக நம்முடைய சமூகம், இஸ்லாமிய சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இவ்வார ஜும்மாவிலே ஒவ்வொரு ஏறக்குறைய பள்ளிகளிலும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நம் வாழக்கூடிய இந்த நாட்டின் சூழலில் வரலாறுகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்படுகின்ற ஒரு அபாயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய வரலாறுகள் அவர்கள் இந்த தேசத்திற்கு செய்த பங்களிப்பு என்ன என்பதையெல்லாம் வரலாறுகளில் என்று பார்த்தோம் என்று சொன்னால் திட்டமிட்டு அதை மறைக்கப்படுவதை நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். மீடியாக்களிலும் செய்தித்துறைகளிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சூழலில் அது குறித்து திரும்ப திரும்ப மறுவாசிப்பு செய்வதும் சிந்திப்பதும் நம்முடைய வளரும் சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுவதும் இந்த மார்க்கத்தின் கடமையாகவும் பெருமக்களே கட்டாயமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது நமக்கென்று இந்த மண்ணில் ஒரு வரலாறு. சுதந்திர தினம் என்று சொன்னால் ஒரு சாரார்கள் மட்டும், ஒரு மத சமுதாயத்தினர் மட்டும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு கொண்டாட்டம் அல்ல என்பதை உலக சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து மத சகோதரர்களும் விளங்க வேண்டும். ஆனால் இன்று நாட்டின் நடப்பினுடைய அடிப்படை கொள்கையை நாம் முன்னோக்கி பார்க்கும் பொழுது சுதந்திரம் என்பது ஒரு சமுதாயத்திற்கு உட்பட்டது அல்லது இரு சமுதாயத்திற்கு உட்பட்டது. சில சமுதாயம் அந்த சுதந்திரத்துக்கு உடன்பட முடியாத ஒரு சமுதாயம், அதற்கும் சுதந்திரத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை எல்லாம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மார்க்கம் எதை இந்த உம்மத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவன் மூலமாக சொன்னதோ, சொன்னார்களோ, செய்தி காட்டினார்களோ, அதை இந்த சமுதாயம் இந்த தேசத்திற்காக வேண்டி செய்ததோ, அதையெல்லாம் இன்று பெருமக்களே இருட்டடிக்கப்படுவதை நாம் எல்லாம் கண்டு வருகின்றோம். எனவே இந்த மண்ணிற்கென்று இந்த சமுதாயத்திற்கு ஒரு வரலாறுகள் இருக்கின்றது என்பதை இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும், குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த நாம் அதை திரும்ப திரும்ப திரட்டி பார்ப்பது இக்காலகட்டத்தில் கட்டாயமாகவும் கடமையாகவும் பெருமக்களே இருந்து கொண்டிருக்கின்றது. பெருமக்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரும்பாலும் இஸ்லாமியர்களின் பங்களிப்பை பற்றி இன்றைக்கு சுதந்திர தின விழாக்களிலே ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு தருணத்தில் ஞாபகப்படுத்துகின்றார்களா? ஒரு சிலர்களை தவிர, ஒரு சில அமைப்புகளை தவிர இஸ்லாமியர்களின் பங்களிப்பு என்ன? இஸ்லாமிய சமூகம் இந்த சுதந்திர தினத்திற்காக வேண்டி எவ்வளவு பொருள் தியாகம், உயிர் தியாகம், உடைமைகள் அனைத்தையும் பங்களிப்பு செய்தன என்பதையெல்லாம் இன்றைக்கு ஒவ்வொரு விழாக்களிலும் அணு அளவு கூட அதை ஞாபகமூட்டுவது கிடையாது என்பதை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்து வரும் இளைஞர்கள் விளங்க கடமைப்பட்டவர்களாக குடும்பத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பெருமக்களே,
சுதந்திரத்தை விரும்புவது, அடிமைத்தனத்தை ஒழிப்பது, இதுவெல்லாம் சமய ரீதியானது. வெறுமனே இந்த நாட்டிற்காக வேண்டி நீங்கள் அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும், இந்த நாட்டிற்கு மட்டும் சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதை முன்வைத்து இஸ்லாமிய மார்க்கம் பாடுபட வேண்டும் என்று சொல்லவில்லை. மாறாக உலக வரலாற்றிலே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய வரலாறுகளை நீங்கள் குர்ஆனுடைய நெடுவிலும் நீங்கள் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் நன்கு விளங்கும். மார்க்கத்திலே அடிமைத்தனம் என்பது அணு அளவும் இல்லை. குர்ஆனுடைய நெடுவிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறுகளில் எல்லா துணுக்குகளிலும் இந்த வாசகம் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கும். இஸ்லாமிய சமூகத்திலே அடிமைத்தனம் என்பது நிச்சயமாக கிடையாது. முழுக்க முழுக்க அவர் அரசனாக ஆனாலும் சரி, அல்லது அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சுதந்திரம் என்பது முக்கியம் என்பதை நம்முடைய மார்க்கம் தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. எனவே வெறுமனே சுதந்திர தினத்திற்கு பாடுபட வேண்டும் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. மார்க்கம் இது ஒரு கட்டளையாகவே நமக்கு பிறப்பித்திருக்கின்றது. நம் மார்க்கத்திலே சுதந்திரத்தை விரும்புகிற வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், பெருமக்களே, குர்ஆனுடைய நெடுவிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிக் கொண்டிருக்கின்றார். அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை வரிசையாக நாம் அனுப்பி வைத்தோம் என்பதை குர்ஆனுடைய நெடுவிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அதிகமான கொள்கைகளிலும் கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குர்ஆனிலே நீங்கள் அதிகமாக நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஏறக்குறைய அதிகமான இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து பல இடங்களில் சொல்லுவார். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தாலும், ஏதாவது நம்முடைய மார்க்கத்திலே, நம்முடைய குடும்பங்களிலே மார்க்கத்திற்கு தோணி இல்லாத ஒரு காரியத்தை நாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால், அதற்கு பரிகாரம் என்ன என்பதை குர்ஆன் அக்காலகட்டத்திலேயே நமக்கு விளக்கி காமிக்கின்றது. ஒரு அடிமையை நீங்கள் உரிமை விட வேண்டும். நீங்கள் உங்களுடைய வேலைக்காரர்களை சுதந்திரமாக நடத்தாட்ட வேண்டும் என்பதை குர்ஆனுடைய நெடுவிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமக்களே சொல்லி காட்டுகின்றார். குர்ஆனிலே என்ன குற்றம் செய்தாலும் சரி, அதற்கு பகரம் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே அந்த அடிமைத்தனம் இல்லை. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு அடிமையை முதலிலே உரிமை விட வேண்டும். அதற்கு பின்னாடிதான் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது, எல்லா சட்டங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இதிலிருந்து என்ன புரிகின்றது என்று சொன்னால், யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காட்டுகின்றார். இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் சித்தாந்தம் என்பதை குர்ஆனுடைய வரலாறுகள் நமக்கு பேசிக் கொண்டிருக்கின்றது. பெருமக்களே, குர்ஆனிலே ஒரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏறக்குறைய 100 இடங்கள், ஒரு இடங்கள் அல்ல 100 இடங்களில் ஒரு ஆயத்தை சொல்லி காமிப்பான். இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, நிச்சயமாக திட்டமாக நாம் உங்களை ஒரு ஆத்மாவிலிருந்து, ஆண் பெண் என்ற ஒரே ஆத்மாவிலிருந்து நாம் படைத்தோம் என்பதை குர்ஆன் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரே ஆத்மா என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அம்மையார் அவர்களின் மூலமாக உலகத்தினுடைய அனைத்து மனித படைப்புகளையும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், உருவாக்கி இருக்கின்றோம். எல்லா காலங்களிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார்கள், எல்லா காலங்களிலும் ஆரம்பத்திலே படைக்கப்பட்ட மனிதன் ஒரே ஆத்மா தான். இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, ஒரு ஆத்மா தான். இதுல பாகுபாடு என்பது நிச்சயமாக நம்முடைய மார்க்கத்திலே, உலக சமுதாயத்திலே கிடையாது என்பதை மார்க்க பெருமக்களே தெளிவாக விளக்கி காமிக்கின்றது. குறிப்பாக ஒரு மனிதன் அரசனாக இருக்கின்றான், அதிலே ஒரு மனிதர் அடிமையாக இருக்கின்றார், வர்க்க வேதத்திலே இருக்கின்றார், அல்லது நிறவேதத்திலே இருக்கின்றார், இப்படி வர்ண வேதத்திலே இருக்கின்றார், இப்படி மொழியால், இனத்தால், கருப்பால், சிவப்பால், இப்படி எந்த பாகுபாடும் நம்முடைய மார்க்கத்திலே இல்லை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, ஒரு ஆத்மாதான், அனைத்து படைக்கப்பட்ட மக்கள் அனைவரும் சமமே என்பதை குர்ஆன் பெருமக்களை தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. எனவே தான் இந்த அத்தியாயத்தை முன்வைத்து தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
நபிமார்களை அனுப்பி வைத்து அல்லாஹ் சொன்ன கட்டளை எல்லாம் நீங்கள் அடிமை என்பது நம்முடைய மார்க்கத்திலே கிடையாது, இஸ்லாத்திலே அடிமை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இஸ்லாமிய ஆட்சி காலத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் யாரும் யாரையும் என்ன செய்ய முடியாது. இஸ்லாத்தினுடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். யாரும் யாரும் அடிமைப்படுத்த முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு, இந்த உம்மத்திற்கு சொன்ன அடிப்படையான விஷயங்கள் இதுதான். யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது, யாரும் யாரையும் என்ன செய்ய முடியாது, அடிமைப்படுத்த முடியாது என்பதை ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு சொல்லிவிட்டு சென்றார். நீங்கள் எல்லாம் நாமெல்லாம் கேள்விப்பட்டு இருப்போம் ஒரு வரலாறு. பைத்துல் முகத்தஸ் ஆரம்ப காலகட்டத்தில் யூதர்களிடமிருந்து வெற்றி கொள்ளப்படும் சமயத்தில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் வந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம், எல்லா மக்களும் அதிகபட்சமாக கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஜனாதிபதியாக. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களிடத்திலே சஹாபாக்களை அழைத்து சொல்கின்றார்கள், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, எனவே அதனுடைய சாவியை அங்குள்ள தலைவர்களிடம் பேசி நாம் என்ன செய்ய வேண்டும், வாங்க வேண்டும் என்பதாக ஆலோசனை செய்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே மதீனாவிலிருந்து ஒரு ஒட்டகத்திலே புறப்படுகின்றார். புறப்படும் சமயத்தில் தன்னுடன் வேலைக்காரராக இருக்கக்கூடிய, அதாவது ஜனாதிபதிக்கு பணியாளாக இருக்கக்கூடிய ஒரு அடிமை, ஒரு வேலைக்காரர், அவரை அழைத்து கொண்டு செல்கின்றார்கள். அவர் பேர் சாலி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், பாலைவனத்தை கடக்கும் பொழுது நம்மெல்லாம் கேள்விப்பட்ட விஷயம், இதுவெல்லாம் ஹதீஸிலே போய் பார்க்கணும், குர்ஆனிலே போய் தேட வேண்டும் என்ற கட்டத்திலே நாம் இல்லை. பாலைவனத்தினுடைய மணல் சூடு எப்படி இருக்கும் என்பதை நம்ம அறிய முடிகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், 2 நபர்களும் ஒட்டகத்தில் ஏற முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நாம் பயணிக்கக்கூடிய இந்த வாகனம் ஒட்டகம் இருக்கின்றது பலகீனம் அடைந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே 2 பேரும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், 2 பேரும் ஒட்டகத்துல ஏறி உட்கார்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த வாகனத்தை கொடுமைப்படுத்திய குற்றம் எனக்கு சேரும். அல்லது நான் மட்டும் முதலாளியாக ஜனாதிபதியாக இருக்கின்றேன், நான் என்ன செஞ்சுக்கிறேன், மேலே ஏறி உங்களை இழுத்துட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொன்னா வேலைக்காரரை கொடுமைப்படுத்திய குற்றம் என்னை சாரும். அதனால நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிடுவோம், 2 நபர்களுக்குள்ள ஒரு முடிவு செய்திருப்போம். மதீனாவிலிருந்து பலஸ்தீன் பைத்துல் முகத்தஸ் எவ்வளவு தூரம் என்பதை பெருமக்களை நம்மால் அறிய முடியும். ஒரு வேலை செய்வோம், நாமால் பிரித்துக் கொள்வோம். சில தூரங்கள் நான் என்ன செய்யறேன், என்னுடைய ஒட்டகத்துல நான் வர்றேன், நீங்க நடந்து வாங்க. சில தூரங்கள் கடந்த பின்னாடி நான் அந்த ஒட்டகத்தினுடைய கயிற்றை பிடித்து நான் வர்றேன், நீங்க ஏறிக்கிறீங்க. யாரும் ஒரு ஜனாதிபதி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வேலைக்காரர் சாலிம் என்ற நபரிடம் சொல்கின்றார். சிறிது தூரம் சென்ற பிறகு நாம 2 பேரும் என்ன செஞ்சுக்கிறோம், இறங்கிடுவோம், ஒட்டகத்தை சும்மா இழுத்துட்டு போவோம். ஏன்டா ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்து அதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நெடுதூரம் கொடுமைப்படுத்தி விடக்கூடாது என்பதாக ஒரு விடயத்தை அங்கே ஆலோசனை செய்கின்றார்கள். இந்த இடத்துல பெருமக்களை நாம் சிந்திக்க வேண்டும். மனிதனுக்கு அடிமை இல்லை என்பதை உணர்த்துகின்றார்கள். மற்றொரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு வாகனமாக இருந்தாலும் சரி, ஒரு கால்நடைகளாக இருந்தாலும் சரி, அந்த கால்நடைக்கு கூட என்ன செய்து விடக்கூடாது, தொடர்படியாக ஒரு கொடுமையை நியமித்து விடக்கூடாது என்ற நோக்கத்திலே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மஷூராவை கொடுக்கின்றார்கள். கொடுக்கும் சமயத்தில் சில தூரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்திலே பயணம் செய்கின்றார்கள். வேலையாளாக இருக்கக்கூடிய சாலிம் என்ற மனிதர் அந்த ஒட்டகத்தின் பின்னால் காவலாளியாக செல்கின்றார். சிறிது தூரம் சென்ற பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தை இழுத்து செல்கின்றார்கள். சாலிம் அவர்கள் என்ன செய்கிறார், ஒட்டகத்துல பயணம் செய்கிறார். சில தூரம் சென்ற பின்னாடி 2 பேரும் நடந்து போறாங்க, ஒட்டகத்தை சாதாரணமா கூட்டிக்கிட்டு. இப்படி முறை மாறி மாறி வரும் பொழுது பலஸ்தீன் பைத்துல் முகத்தஸினுடைய அந்த வாசல், அந்த ஊரினுடைய நுழைவாயிலை நுழையும் பொழுது வேலை ஆள் அந்த சாலிம் ஒட்டகத்தில் ஏறுவதாக அவர்களுடைய அந்த வரிசைப்படி சாலிம் ஏறக்கூடிய வரிசை நியமிக்கப்படுகின்றது, வருகின்றார். அந்த நேரத்தில் சாலிம் தான் ஒட்டகத்துல ஏற வேண்டும். அப்போ ஒரு ஜனாதிபதி பெருமக்களே ஒட்டகத்தினுடைய கயிற்றை பிடித்து இழுத்து வருகின்றார். ஒரு வேலைக்காரர்
சாதாரண ஒரு வேலைக்காரர், ஒரு ஜனாதிபதியுடைய அடிமை ஒட்டகத்தின் மேல் அமர்ந்து வருகின்றார். ஊருக்குள்ள நுழையக்கூடிய காட்சி மக்கள் எல்லாம் திரளாக பார்க்கின்றார்கள். பெரும் பெரும் தலைவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சாவியை, பைத்துல் முகத்தஸினுடைய சாவியை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஜனாதிபதி மிகப்பெரிய ஒரு பட்டாளத்துடன் வரவேற்புடன் வருவார், நாம் வரவேற்பு செய்யலாம் என்பதாக. அங்கே நடந்தது என்ன? ஒரு வேலைக்காரரை மேலே சுமக்க வைத்துவிட்டு ஒரு வாகனத்திலே, ஒரு கால்நடையிலே ஒரு ஜனாதிபதி கைத்து இழுத்து வருகின்றார். மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகின்றார்கள். தலைவர்கள் ஆச்சரியப்பட்டு நின்று எழுந்து வந்து கேட்டார்களா, எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அஜித்து, எங்களுக்கு ஆச்சரியமா, நாங்கள் ஆச்சரியப்படுகின்றோம். நீங்க எப்படி ஒரு வேலைக்காரரை என்ன செய்யலாம், ஒரு வாகனத்துல ஒரு ஒட்டகத்திற்கு மேல அமர்ந்து நீங்க கைத்து இழுத்துட்டு வரீங்களே, என்ன காரணம் என்பதாக கேட்கும் பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்த வார்த்தைகள் பெருமக்களே இன்னும் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார், இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, ஒரே ஆத்மாவில் படைத்த மக்கள் தான், பிறந்த மக்கள் தான் எல்லா மக்களும். இதுல இனம் வெறி எதுவுமே கிடையாது. எனவே நாங்கள் ஆலோசனை செய்து கொண்டோம். சில தூரம் இவர், சில தூரம் நான், சில தூரம் நாங்கள் 2 நபர்களும் நடந்து வர வேண்டும் என்று ஆலோசனை செய்தோம். அப்படி தூரங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது இங்கே நுழையும் பொழுது என்னுடைய வேலையாளாக இருக்கக்கூடிய சாலிம் அந்த ஒட்டகத்திலே அமர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இதில் எந்த விதமான ஆச்சரியப்படுவதற்கு முகாந்தரம் இல்லை என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக பெருமக்களே வரலாறு என்று பேசிக் கொண்டிருக்கின்றனர். இதை நாம் பாடம் படிக்க வேண்டும். இப்படி நிறைய நம்முடைய மார்க்கத்திலே பல சம்பவங்களை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். அந்த அடிப்படையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்திய தேசத்திலே வாழக்கூடிய நாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்லாமிய வரலாறுகளை தெரிந்து கொள்வது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்மிலே பலர் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், நாட்டிலே வருடம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற சுதந்திர தினத்திற்கும், இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினத்திற்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்பதை இஸ்லாமியர்களா இருக்கக்கூடிய நாமே என்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ, இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய அனைத்து விஷயங்களும் இன்னைக்கு என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, அனைத்து முயற்சிகளும் இன்னைக்கு மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பெருமக்களை, இந்தியாவினுடைய விடுதலையினுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்தியா விடுதலை கிடைப்பதற்கு வரலாறுகளை நாம் திரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், அதிகபட்சமாக பொருளாதாரத்தில் இருந்து உயிர் தியாகங்கள் செய்தது முதற்கொண்டு இஸ்லாமியுடைய பெயர்கள் தான். இன்றும் நீங்கள் தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியினுடைய கேட்டிலே நீங்கள் பார்த்தாலும் சரி, பேர்கள் பதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வரலாறுகளை மாற்ற முடியவில்லை. ஆனால் காலப்போக்கிலே நாட்டில் களப்பணி செய்யக்கூடிய மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், முழுக்க இது சமய ரீதியான விஷயங்கள். சுதந்திரம் என்பது மத ரீதியான விஷயங்கள். இது மதத்திற்கு சம்பந்தப்பட்டது. இங்கு இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவில் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முன்வைத்து பெருமக்களே, இஸ்லாத்தினுடைய அனைத்து தியாகங்களையும் இன்றைக்கு இருட்டடிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதுதான் கவலைப்படக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் சொல்லப்படுகின்றது, ஒவ்வொரு நாளும் இஸ்லாத்துடைய வரலாறுகளை குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்திற்கு நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். வளர்ந்து வரக்கூடிய இளைய சமுதாயம் மார்க்கத்துடைய வரலாறுகளை, நாட்டினுடைய வரலாறுகளை தெரிவது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது என்பதை பெருமக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாமெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்திய நாட்டின் சுதந்திரம் 1947 தான் நமக்கு பெற்று தரப்பட்டது என்பதாக பெருமக்களை நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மை வரலாறுகள் என்னவென்று சொன்னால், 250 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த சுதந்திரத்திற்காக வேண்டிய பெருமக்களே பாடுபட்ட தலைவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக இஸ்லாமிய வரலாறுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், இந்த இந்திய தேசத்திற்காக வேண்டி, இந்த சுதந்திர தினத்திற்காக வேண்டி 1900 பாடுபடவில்லை. சுதந்திரத்திற்கு 250 வருடங்களுக்கு முன்பிருந்தே இந்த இஸ்லாமிய சமூகம் பெருமக்களை இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டு கொண்டு இருந்தது என்பதை பல பத்திரிகைகள் தெளிவாக சொல்கின்றன. ஆனால் இன்றைக்கு அதையும் என்ன செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது? முறியடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. முதலாக வரலாறுகளிலே பதிவு செய்கின்றார்கள், இந்திய தேசத்திற்கு இந்தியா சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பிரிட்டிஷ்
ஆங்கிலேயர்களிடத்துல முதலாக குரல் கொடுத்த மனிதர் யார் என்று சொன்னால் இந்தியாவிலே சிராஜு தௌலா என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியன் என்பதாக பதிவு செய்கின்றார். எப்போ 1900 1946 முடியும் வரை அல்ல, 250 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த குரலை முதலாக கொடுத்தவர் ஒரு இஸ்லாமியர் சிராஜு தௌலா என்று சொல்லக்கூடிய ஒரு மாமனிதர் என்பதாக வரலாறுகள் பெருமக்களை பேசிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் இன்னைக்கு தலைமுறைகள், வளரக்கூடிய தலைமுறைகள் என்ன செய்துவிட்டது என்று சொன்னால் மார்க்கத்துடைய முழு அடிப்படை கொள்கையும் மங்க செய்து விட்டது. குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சமுதாயம் எல்லா விஷயங்களையும் சாதாரண கதைகளாக இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒரு மொபைலை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எல்லாமே கதைகள், ஒரு பயானாக இருக்கட்டும், ஒரு வரலாறுகளாக இருக்கட்டும், ஏதோ நம்ம டைம் பாஸுக்கு இதை நம்ம பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம் என்பதாக இன்றைக்கு வளரக்கூடிய தலைமுறைகள் பெருமக்களை இன்றைக்கு நினைப்பதின் விளைவு என்னாகிவிட்டது என்று சொன்னால் இன்றைக்கு முழுக்க நம்முடைய சமூகத்தினுடைய அனைத்து கோட்பாடுகளும் இன்றைக்கு மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் யார் என்று சொன்னால் இஸ்லாமிய சமூகமாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய தலைமுறைக்கு, வளரக்கூடிய தலைமுறைக்கு வரலாறுகளை இன்னைக்கு என்ன செய்யணும் சொல்வதற்கு நம்ம தயங்கி கொண்டு இருக்கின்றோம். அதே நேரத்தில் வளரக்கூடிய சமுதாயமும் வளரக்கூடிய அந்த இளைஞர்களும் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா மார்க்கத்துடைய முழுக்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அடிப்படை கொள்கையை விட்டு நீங்கிட்டாங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நீங்க பாருங்க, இஸ்லாமிய வாலிபர்களை நீங்க எடுத்து பாருங்க. ஒரு குர்ஆன் ஒரு பக்கம் இருக்கட்டும், அல்லாஹ் ஒரு பக்கம் சொல்லட்டும், ஹதீஸ் ஒரு பக்கம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நம்முடைய சிந்தனையில நீங்க எடுத்து பாருங்க. இன்னைக்கு நம் நாட்டிலே வாழக்கூடிய, குறிப்பாக நம் நாட்டிலே வாழக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு இபாதத்துகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். முழுக்க அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகின்றார்கள், மார்க்கம் என்ற என்ன, தொழுகை வணக்க வழிபாடுகளில் உட்பட்டதுதான் இன்னைக்கு என்னதுங்க இந்தியாவை நேசிப்பதும் இந்தியத்திற்காக வேண்டி பாடுபட்டதும் இன்றைக்கு இதுவெல்லாம் அமல்களில் கட்டுப்பட்டது. யாருக்கும் தெரியல. இன்னைக்கு இளைஞர்களுக்கு முழுக்க தெரியல. இன்னைக்கு சுதந்திரம்டா என்ன எல்லாரும் சொல்றாங்க. அதற்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் விடுமுறை விடப்படுகின்றது. சுதந்திரம் என்று சொன்னால் ஒரு நாள் விடுமுறை விடப்படுகின்றது. ஆனால் பல நாட்கள் பட்டினியாக, பல நாட்கள் உணவு இல்லாமல், பல தலைகளை கொடுத்து இஸ்லாமியர்கள் இந்த சுதந்திரத்தை பெருமக்களை வாங்கி கொடுத்தார்கள். இன்னைக்கு இன்றைய காலகட்டத்திலேயே இந்த சுதந்திரத்திற்கு பாடுபட்ட இஸ்லாமிய தலைவருடைய பெயர்கள் மறைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் வரக்கூடிய காலங்களின் சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்? இது யாரு கொண்டுட்டு போய் சேர்ப்பது? ஒரு 50 வயசு 60 வயசு பெரியவர்கள் இருக்கிறாங்க. அப்ப ஜெனரேஷன் வளர பெருமக்கள், ஜெனரேஷன் வர நம்முடைய இளைஞருடைய அறிவு வளர வேண்டும் அல்லவா, சிந்தனை வளர வேண்டும் அல்லவா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஈமானுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் அல்லவா, கலிமாவுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் அல்லவா. வெறுமனே நீ அபூபக்கர் அப்படின்னு கூப்பிட்டா போதுமா? வெறுமனே ஃபாத்திமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா போதுமா? வெறுமனைக்கெல்லாம் பேர் வச்சிருக்கிறோமா? நல்லா சிந்தனை செஞ்சு பார்த்தோம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு எல்லாமே பயானாகவே நாம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது கருத்துக்களாக, அது என்னது நம்முடைய வாழ்க்கை வரலாறுகளாக, இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சன உண்மை, இதுதான் அடிப்படை கொள்கை, மௌத்து ஒன்று இருக்கின்றது, மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதை அடிமட்டத்திற்கு கூட என்ன செய்யறதில்லை. நம்முடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய நம்முடைய சமூகம், ஆண்களும் பெண்களும் நிச்சயமாக சத்தியமாக பெருமக்களை நினைச்சு பார்க்கிறதே கிடையாது. நல்லா சிந்தனை செஞ்சு பாருங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் நம்முடைய அறிவு அல்லாஹ் எதற்கு படைத்தான் என்பதை சிந்தனை செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு யாருக்கும் தெரியாம இருக்குதா? இளைஞர்கள் சிந்திச்சு பாருங்க. யாருக்கும் எனக்கு இந்த பயான் தெரியாது, இன்னைக்கு இந்த விஷயங்கள் தெரியாது அப்படின்னு சொல்லி யாராவது நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா? எந்த நேரம் பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் என்ன செய்யறோம், என்ன யூடியூப்பை தட்டுறோம், செல்ல என்ன செய்யறோம், செல்ல உட்கார்ந்து இருக்கிறோம், அதுவும் எப்படி போதையோட உட்கார்ந்து இருக்கிறோம். சிந்தனை செஞ்சு பார்க்கணும். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இளைஞர்கள். இதான் வாழ்க்கை. வரக்கூடிய ஜெனரேஷனுடைய நிலைமை என்ன? குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த தேசத்திலே, நாம் வாழக்கூடிய தேசத்திலே வளர்ந்து வரக்கூடிய காலகட்டம் மாறி வர இப்பொழுதே இந்தியாவிலே நாம் சுதந்திரம் பெற்றதற்கு இஸ்லாமிய சமூகம் என்ன முயற்சி செய்தது என்பதை கேட்கக்கூடிய ஒரு வினாக்கள் தொடங்கிவிட்ட காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் இனி வளர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்திலே என்ன செய்ய போகின்றோம், என்ன அத்தாட்சியாக நாம் கொடுக்க போகிறோம், ஆதாரங்களை கொடுத்த போதும் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அதனால்தான் முன்னோர்கள்
நம்முடைய பெரியார்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய அத்தியாயத்தை, குர்ஆனுடைய வசனங்களை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை நீங்க என்ன செய்ய, இளைஞர்களுக்கு புகட்டுங்கள். இளைஞர்கள் ஏதாவது ஒரு நேரத்திலேயாவது செயல்படணும் அல்லவா பெருமக்களே? எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா எதற்கு இஸ்லாம், எதற்கு உன்னுடைய பெயரை இஸ்லாமியன் என்ற அடிப்படையில வச்சிருக்கிறோம்? பேரு கேட்கறதுக்கு மட்டும் என்ன செய்யுது, புதுமையான பேரா இருக்கணும், என் புள்ள பிறந்திருக்குது, யாருமே இப்படி பேர் வச்சிருக்க கூடாது. கேட்கிறோமா என்னமாங்க? நிச்சயமா கேட்கிறோம். யாருமே பேர் வச்சிருக்க கூடாது. உலகத்துல ஊர்ல அப்படி பேரே இருக்கக்கூடாது. பேர் வைக்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, உன்னுடைய பிள்ளையுடைய பெயரை கொண்டு அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதற்கு தான் அர்த்தமுள்ள பேராக வைக்கணும். பேரை தேடக்கூடிய நாம் அந்த பேரால் வளர்க்கக்கூடிய அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்பதை எந்த பெற்றோர்களாவது சிந்தித்து இருக்கிறோமோ? அதுக்கு பெற்றோர்கள் சரியா இருக்கணும்ல, பெருமக்களே. ஆண்களும் சரியில்லை, பெண்களும் சரியில்லை. இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸ் ஒருபுறம் வைத்தாலும் கூட நாம் வாழக்கூடிய தேசத்திலேயே நம்முடைய வரலாறுகள் மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இதற்கு முழுக்க காரணம் இஸ்லாமியர்களா இருக்கக்கூடிய நம் வரலாறுகளை நாம் மறந்து விட்டோம். எனவே நம் வரலாறுகளை முழுக்க மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதுதான் நிதர்சனம். இங்க சுதந்திர தினத்தை அதனுடைய வரலாறுகளை நாம சொல்லணும் அப்படின்னு சொன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுதந்திரத்துடைய வரலாறுல 2 சகோதரர்கள், முகமது அலி என்று சொல்லக்கூடிய ஒருவர், அதே போன்று ஷவுகத் அலி என்று சொல்லக்கூடிய 2 சகோதரர்கள். அவருடைய வரலாறுகளை பாருங்க. காலமாக சுதந்திரம் கிடைக்கும் வரையும் என்ன செய்யல, பல நாட்கள் பட்டினியாக கிடந்தார்கள். வரலாறுகள் எழுதுறாங்க. நம்ம எல்லாம் கௌபத்துல்லாவுக்கு ஹஜ்ஜிக்கு போனா, உம்ராவுக்கு போனா என்ன துவா கேட்போம்? கௌபத்துல்லா பார்த்தா நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய குடும்பங்களுடைய தேவைகளுக்காக நம்ம கேட்போம். அவருடைய தாய் போய் சொன்னாங்களா, கௌபத்துல்லாவுடைய திரையை பிடிச்சு அழுவுனாங்களா, நான் 2 பிள்ளையை பெற்றிருக்கிறேன், மார்க்கத்தின் அடிப்படையில் அந்த பிள்ளைகளை வாக்கு எடுக்க வேண்டும். முகமது அலி ஜின்னா, ஷவுகத் அலி, இந்த 2 பிள்ளைகளையும் என்னுடைய தேசத்திலே, நான் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்திலே அவர்கள் சுதந்திரத்திற்காக வேண்டி ஆங்கிலேயர்களிடத்திலே, பிரிட்டிஷ் இடத்திலே என்ன செய்யணும், உயிரை கொடுத்தாவது பாடுபடணும். எனவே 2 பிள்ளைக்கு என்ன செய்யக்கூடிய அல்லாஹ் தாக்கத்தை கொடு, சக்தியை கொடு, போராடக்கூடிய ஆற்றலை கொடு என்பதாக ஒரு தாய் என்ன செஞ்சிச்சு, சுதந்திரத்திற்காக கஅபத்துல்லாவுடைய திரையை இழுத்து அழுவியதாக வரலாறுகள் பெருமக்களை பேசிக் கொண்டிருக்கிறது. நாம் சிந்தனை செய்து பார்க்கிறோம். இப்படி இதை சுதந்திர தினத்துடைய வரலாறுகளை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். முழுக்க நாம் புரிய வேண்டியது என்ன விஷயம் என்று சொன்னால், சகோதர பெரியார்களே, நம்முடைய வரலாறுகளை அல்லாஹ் அதைத்தான் சொல்லுவான். வரலாறுகளை நீங்க சமுதாயத்திற்கு சொல்லிக்கொண்டே இருக்கு. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வரலாறுகளை மறந்து விட வேண்டாம், வரலாறுகள் மறைக்கப்பட்டு விட வேண்டாம். மறைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா இந்த சமூகமும் மறைக்கப்பட்டு விடும். இங்க நம்ம நாட்டில் பார்க்கிறோமா என்னங்க? இன்னைக்கு நம்முடைய சமூகம் மறைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. நிச்சயமாக ஒரு காலம் வரும், நாம வரலாறுகளை தெரியல அப்படின்னு சொன்னா முழுக்க நாம் இந்த தேசத்தில் வாழுவதற்கு, இருப்பதற்கு தகுதியானவர்களா என்ற கேள்வி இப்பொழுதே கிளம்ப ஆரம்பித்து விட்டது. இப்ப நாமளே என்ன செஞ்சிருவோம், நாமளே ஆமா சுதந்திரத்துக்கு நம்ம எங்க போட்டு பாடுபட்டோம், நம்ம சமூகத்துல யாரு பாடுபட்டா அப்படின்னு சொல்லி நினைக்க தூண்டுகின்றது. ஏன்? நமக்கு நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் தெரியல. அல்லாஹ்வே 1400 வருடங்களுக்கு முன்பாக சொல்லிட்டான், என்னுடைய நபியே நீங்க வரலாறுகளை மக்களுக்கு சொல்லி காட்டுங்க, உங்க சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுங்க. அவர்கள் படிப்பினை பெற வேண்டும். அவர்கள் என்ன செய்யணும், படிப்பினை பெறணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப வரலாறுகள் தெரியல அப்படின்னு சொன்னா அப்படியே மாத்தி பாருங்க ஆயத்தை. அவர்கள் படிப்பினை பெறணும். அப்ப வரலாறுகளை தெரியல அப்படின்னு சொன்னா நிச்சயமாக படிப்பினை இந்த சமுதாயத்திற்கு கிடைக்காது என்பதை குர்ஆன் பெருமக்களே தெளிவாக விளக்கி காட்டுகிறது. எனவே காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. எல்லா விடயத்தையுமே, எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஏதோ கதைகளாக ஆக்கி கொண்டிருக்கிறது. எல்லா பள்ளிகள்லையும் ஜும்மாக்களை நீங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா ஜும்மாக்களிலும் வந்த உடனே தூக்கம் வந்துருது. அதுதான் வரலையாங்க, மிகப்பெரிய வகை இறங்குது. ஒரு சமுதாயம் என்ன செய்யுது, ஒரு கூட்டம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா வெளியிலேயே உட்கார்ந்துக்கிறது. அது யாராக இருக்கட்டும், பெருமக்கள் வெளியிலேயே உட்கார்ந்துக்கிறோம். என்ன ஜும்மாவுடைய ஒரு சிறப்பு தெரியலையா? ஹதீஸ்ல எழுதுறாங்க, புகாரியுடைய கிதாபுல ஜும்மாவுடைய குத்பா சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு மனிதர் இருந்து பேசாதப்பா அப்படின்னு சொன்னாலும் கூட அது குற்றம் என்பதாக புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார். பேசுறவரை பேசாதன்னு சொன்னா கூட, கிதாபை எடுத்து பாருங்க, பேசுறவரை பேசாதன்னு சொன்னா கூட அதுக்கு குற்றம். எதற்கு இவ்வளவு பெரிய ஒழுக்கத்தை சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, ஜும்மாக்கென்று ஒரு சிறப்பு இருக்கின்றது. அதுல குறிப்பாக சுதந்திர தினத்துக்கும் இந்த
ஜும்மாவிற்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்கின்றது பெரியார்களே. என்ன தொடர்பு இருக்கின்றது என்று சொன்னால் 1947 வரை அதாவது சுதந்திர தினம் கிடைக்கும் வரை ஒவ்வொரு ஜும்மாவிலும் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி அதிகமான உலமாக்களுடைய முழக்கங்கள் இந்த ஜும்மா மேடையிலே அதிகம் இருந்தது என்பதாக வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. ஒன்று ஜும்மாவுடைய முழக்கம் இருந்தது, அதை கேட்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள், அதை வரலாறுகளை தெரியக்கூடிய முன்னோர்களாக இருந்தார்கள். எனவே இந்த சுதந்திரத்திற்கு பாடுபட்டார்கள். இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய நம்ம இல்ல உலகத்துல பள்ளிவாசல்ல சொல்லக்கூடிய பயான கேட்பதற்கு நாம பெரியவங்களும் சரி இளைஞர்களும் சரி பெருமக்களே தயாராக இல்லை. வெளியில உட்கார்ந்துருக்கோம். வந்த உடனே அவர் என்ன செய்யறாரு, வெளியில வர்றாரு, பேசுறாரு. நீங்க உட்காரல மார்க்க சட்டம் என்ன சொல்லுது பெருமக்களே, ஒரு பள்ளி உள்ளாக்கு வரதுக்கு உங்களுக்கு ஆசை வரல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன ஒரு ஈமான்தாரியாக நம்ம இருப்போம். சின்ன நினைச்சு பாருங்க. நம்ம நினைக்கலாம் என்ன சொன்னாலும் கேட்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். எல்லா மனசும் நீங்க எவ்வளவுதான் சொல்லுங்க கேட்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி சட்டத்தை சொல்லி ஆகணும்ல. சட்டத்தை நம்ம சொல்லி ஆகணும் கண்டிப்பா. நாளைக்கு அல்லாஹ் கேட்பான். பள்ளிக்குள்ள ஜும்மாவுடைய சிறப்புலதான் ஜும்மா என்ற புகார் ரஹ்மத்துல்லாஹி வரலாறுல எழுதுறாங்க. நிச்சயமாக ஜும்மாவுல குளிச்சு ஆகணும். உடல்நிலை நன்றா இருந்துச்சுன்னா குளிச்சு எண்ணெய் தேய்ச்சி உங்கள்ட்ட இருக்கக்கூடிய புது ஆடைகளை அணிஞ்சு நீங்க என்ன செஞ்சீங்க பள்ளிக்கு முன்னாடியே வாங்க. ஜும்மாவுடைய இடத்துல துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்குது, நீங்க அல்லாஹ்விடத்துல கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இல்ல பெருமக்களே. புகார் ரஹ்மத்துல்லாஹி ஒரு பாபையே எடுத்து சொல்றாங்க. பாபுனா நிறைய பக்கங்களை சொல்றாங்க. என்ன நம்ம ஜும்மா தொழுகிறோம், என்ன நம்ம இஸ்லாமியெல்லாம் இருக்கிறோம், எதற்கு நம்ம பேர் வைக்கணும் சிந்தனை செஞ்சு பார்க்கணும் பெருமக்களே. அதனாலதான் இன்னைக்கு என்ன செய்யப்படுது, யகூதியர்களால் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் ஒடுக்கப்படுகின்றது, அழிக்கப்படுகின்றது, வரலாறுகள் மறைக்கப்படுகின்றது என்று சொன்னால் ஜும்மாவுடைய தினத்தை குறிப்பாக நாம் முழுமையாக இஸ்லாமிய சமூகம் நிதர்சன உண்மை பயன்படுத்த தவறிவிட்டது. இப்படியே காலங்காலமாக போச்சு அப்படின்னு சொன்னா வைங்க. போச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வரலாறுகளே இல்லாம ஒரு சமுதாயமாக ஆயிரும். அல்லாஹ் சொல்றா லஅல்லஹும் யதஃபக்கரூன், உங்களுக்கு படிப்பினை என்பது நிச்சயமாக இருக்காது அப்படின்னு சொன்னாச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு ஆட்களை நமக்கு கொடுக்கணும். சொல்லிக் கொண்டுதான் இருப்போம். பல உலமாக்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஹதீஸ் சொல்வதனாலேயோ பயான் சொல்வதனாலேயோ யாரும் திருந்தவும் முடியாது, திருத்தவும் முடியாது பெருமக்களே. நாம சொல்லக்கூடிய வரலாறுகளை வரலாறுகள் நம்முடைய உள்ளத்துல பதிஞ்சால் மட்டும்தான், சிந்தனை பதிஞ்சால் மட்டும்தான் அவர் திருந்த முடியும். மற்றது யாரும் திருத்த முடியாது. சொல்வது ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலும் கடமை கட்டாயம். அல்லாஹ் சொல்றான் குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரஜத்தில் இன்னாஸ், ஓ ஈமான் கொண்ட மக்களிலே சிறந்த சமுதாயம் யார் அப்படின்னு சொன்னா குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரஜத்தில் இன்னாஸ் நன்மையை நீங்க சொல்லிக்கின்றே இருங்க, தீமையை தடுத்து கொண்டே இருங்க. ஹிதாயத் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கையில இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன வார்த்தையை பேசிய நாவிற்கும் கேட்ட வார்த்தையை கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அது ஏதாவது ஒரு கர்மத்திலேயாவது அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்து நல்லது புரிவானாக. ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.